வாமா, இந்த வீட்டு மருமகளே வாமா. வா ராஜா. வாமா. அம்மு அழகா இருக்க அம்மு. ஆமால, அழகா இருக்க. ரோஹித், எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. ரிஜிஸ்டர் ஆபீசர் வந்தோடனே மேரேஜ் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வந்திருக்க கஸ்டமர் ஒழுங்கா கவனிக்கிறீங்களா என்ன? எல்லாரையும் நல்லபடியா கவனிக்கிறதுக்கு ஆட்களை ரெடி பண்ணியாச்சு. ராஜா, எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லு. சரிங்கப்பா, நீயும் சேர்த்துதான். அம்மு சரி. ஹாய். தென்றல், சொல்லுடா. சொல்லுடா. மரியாதை ரொம்ப பலமா தான் இருக்குது. ஓய், இங்க இருந்தே கல்யாணத்தை பாரு. ராஜா கண்ணில் பட்டுக்கிட்டு தொலைச்சிடாத. அவன் உன் மேல கொலை வெறியில இருக்கான். நீ பார்த்த வேலை அப்படி. உங்க அண்ணன் செஞ்சது மட்டும் சரியா என்ன? அவன் செஞ்ச சரினா இப்படி உன் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருப்பானா என்ன? கரெக்ட். நீ இன்னும் கல்யாணத்தை பாக்கணுங்கிறதுக்காக தான் நானும் இங்க நின்றுகிட்டு இருக்கேன். பாரு, யார் கண்ணையும் பட்டுறத சரியா? சரி. அப்பா கண்ணு மாமா கண்ணில் பட்ட பிரச்சனை இல்ல, அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ராஜா கண்ணில் மட்டும் பட்ட அவ்வளவுதான். அங்க பாரு, தங்கச்சி வரா பாரு. அண்ணா, வா பேபிமா. பேபிமான்னா அவ குழந்தைங்களுக்காக அப்படி வச்சிருக்கீங்களா இல்ல பேரே அதானா? அவ பேரே அதான், ராஜா தான் வச்சான். அதான் இந்த லட்சணத்துல இருக்குது. ஐயோ, போய் இருக்கு பாரு. இவதான் இந்த வீட்டு இளவரசி. ஓ அப்படியா? அண்ணா, என்னமா? அப்பா கிட்ட போறேன்னா. இல்ல, அப்பா பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க வா. அண்ணா, இது யாருண்ணா? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். இங்க வா. ஒருவேளை அண்ணன் லவ்வரா இருக்குமா? அண்ணா, இது புரியுது. நீ என்ன நினைச்சிருப்பாரு எனக்கு புரியுது. நீ நினைக்கிறதுல இல்ல. இங்க வா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்க வா. ஃப்ரெண்டா? அட, இவங்க என்ன மாதிரியே இருக்காங்க. நீ தான் அவங்கள மாதிரி இருக்க. ஆமாண்ணே. கிட்டத்தட்ட உங்க ரெண்டுக்கும் ஒரே ஏஜ் தானே? ஆமா. இங்க பாரு பேபிமா, இவ மெச்சூர்டா இருக்கா. நீ இன்னும் குழந்தை மாதிரியே இருக்க. போண்ணா, நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் தான். என்ன, நீ கொஞ்சம் கட்டியா இருக்கா, கொஞ்சம் வளர்த்தியா இருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ணா, நீ அங்க வரலையா? இல்ல, நான் இங்கே நிக்க. ராஜா அண்ணாக்கு தெரிஞ்ச திட்டுவா. வாண்ணே. இல்ல, நீ போ, நான் வரல. அண்ணே, இவங்க பேரு தென்றல். தென்றல் அழகா இருக்கு. சரி, நீங்க வாங்க. அவ வேணா இங்க நின்னுட்டு போட்டோம். ஐயோ தாயே, ஏதோ வேண்டாம் வேலை பாத்துறாத. அவன் இங்கதான் நிப்பா. ஒருவேளை அண்ணனோட லவ்வரா இருக்குமோ? அப்பா கிட்ட தனியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் நினைச்சிருப்பான். எங்கன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்? நான் வைக்கிறேன் பாரு. என் தங்கச்சி என்னமோ யோசிக்கிறல. இங்க பாரு, இவள ராஜா கண்ணுல காட்டிடாத. யானே? முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்தது. ஆமா, நானே தான். பேபிமா போட்டுக்கிட்டு கொடுத்துறாத பேபிமா. சே, நான் எப்படி போட்டு கொடுப்பேன்? எங்க அம்மா எங்க ராஜா மேல அவ்வளவு கோத்துல இருக்காங்க. அப்படியா? ஆமா. நீங்க அழகா இருக்கீங்க. நீங்க வாங்கல. ஆமாமா, அழகாதான் இருக்கா. அழகா இருக்குன்னு சொன்ன. அப்படின்னா இது எங்க அண்ணனோட லவ்வர் தான். எங்க அண்ணன் போய் சொல்றா. அழகா தானே இவங்க இருக்காங்க. பரவாயில்ல, என்ன நல்லா இருக்கு ஜோடி பொருத்தம். ஒற்றை முடியில் என்னை கட்டி சிறையில் தூக்கிவிட்டாள். மனதில் இத்தனை நடவா, அடவழியில் இத்தனை சுகவா. இவங்க யாரு? அர்ஜுன் அண்ணனோட லவ்வரு. ஐயோ, அப்படியா? அது மட்டும் இல்ல, முந்தானத்தே ராஜா அண்ணாவை பல்லார்னு ஒரு பொண்ணு அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. புகழை எப்படி பதவி இருக்கு பார்த்தல? ஆமா, அவதான் இவ. ஐயோ, அப்ப ராஜா தான் நம்ம இவகிட்ட பேசுறத பார்த்தா கொன்னு பட்டுருவான். ஆனா இவங்க ரெண்டு லவ்வரா? ஆமா. அவ என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, என் தங்கச்சி போட்டு கொடுத்துருவா. அதனால தான் அமைதியா நிக்க. நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அது ஒற்றை முடியில் என்னை கட்டி சிறையில் தூக்கிவிட்டாள். மனதில் இத்தனை நடவா, அடவழியில் இத்தனை சுகவா. பத்தியா, நான் சொல்லல இவங்க ரெண்டு பேரும் லவ்வர் தானே. பேபிமா, ஒண்ணு சொல்லலண்ணா. நல்லா இருக்காங்கல்ல? ஆமா, எங்க அண்ணி. சப்பா, டேய் உண்மை சொல்லுடா. சொல்லும் போது சொல்றேன். அப்ப இவங்களை கூட்டு வந்தது அண்ணன் தானா? ஆமா, எங்க அண்ணன் லவ்வர் இல்ல, அத கூட்டிட்டு வந்திருக்கான். டேய், அவ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி சொன்ன போய் தான் நீங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்காம இருக்கா. இல்ல இன்னத்துக்கு போட்டு கொடுத்துட்டு வந்திருப்பா. அவளுக்கு இப்ப புடிச்சு போச்சு, அதான் இங்க நிக்க. இல்லன்னு வச்சுக்க, நீங்க அப்பா ஏதோ குழி தோண்டி புதைச்சிருப்பாரு. அப்படியா? ஆமா. நீ எனக்கு இவ்வளவு பிடிக்கும். மாமா பொண்ணுல அதான். உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருந்த மாதிரியே இருக்கு தெரியுமா?
அப்படியா? இது கூட தெரியல. எங்க அண்ணன் லவ்வர் தானே? ஐயோ ஐயோ. அதானே. உன் தங்கச்சிக்கு மூளை வளர்ச்சி இவ்வளவுதானா? அவளுக்கு நல்லதா வளர்ந்துருக்கும். எங்க அப்பா எங்க அண்ணன் பார்த்த பார்வை குழந்தையாவே பார்த்தா அப்படித்தானே இருப்பா. நீ மட்டும் ரொம்ப யோக்கியம் பாரு. நீ கூட அப்படிதானே கூப்பிட்டு இருக்க. என்ன பண்ண, ஒரே தங்கச்சி. அதுக்காக இப்படி செல்லம் கொடுத்து அவ வயசு மீறி கம்மியா நடந்துக்கிறதா? ஆமா, என்ன பண்ண? நான் வந்து நினைச்சுக்கேன் எல்லாத்தையும் மாத்திடுவேன். நீ தானே டைமும் மாத்திடுவ. போடி. அப்போ பாத்துருவாங்க, சத்தம் போடாத. என்னுடைய மகன் ராஜா கல்யாணத்துக்கு வந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதே பொன்னான நேரத்துல இன்னொரு சந்தோஷமான செய்தி. இன்னொரு சந்தோஷமான செய்தியா? என்ன? என் பையன் கல்யாணத்து அன்னைக்கே இன்னொரு நல்ல காரியத்தையும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்க. பேபிமா, அப்பா எதுக்கு தங்கச்சி கூப்பிடுறாங்க? அவ சின்ன பொண்ணு தானே. இரு, அப்பா எதுக்கு கூப்பிடுறான்னு பாப்போம். என் பரட்டி கல்யாணம் தான் நினைக்கேன். அவ குழந்தை. பேபிமா, டாடி இங்க வாமா. சரிங்க டாடி. உங்க அப்பா உனக்கு gift கொடுக்க போறாங்கன்னு நினைக்கேன். இப்போ நான் நிறைய மார்க் எடுக்கல. அப்ப எனக்கு அடுத்த வருஷம் கிடைக்கும். சரி, நான் போய் gift வாங்கிட்டு வரேன். சரி. பேபிமா, இங்க வா. சரிங்க டாடி. எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி. என் மூத்த பையன் ராஜாக்கு கல்யாணம் நடக்கிற இதே மூத்தத்துல என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்துறான்னு முடிவு பண்ணிருக்கேன். டாடி. மாப்பிள்ள எங்களுக்கு ரொம்ப வேண்டி வருதான். என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். என்ன ராஜா, நான் சொல்ல சரிதானே? 100% சரிப்பா. நவீன், ரோஹித், மனப்பூர்வ திருப்தி. அர்ஜுன், வரேன்ப்பா. தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். நீ என்ன ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிற? இப்பதானப்பா என்கிட்ட சொல்றீங்க. அதான் இப்போ தெரிஞ்சுக்கலாம். பொறுப்பா இல்ல. சரி, மாப்பிள்ளை வர சொல்லிடலாமா? எனக்கு நிச்சயதார்த்தமா? வாங்க. என் வீட்டுக்கு மருமகன் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அதனாலதான் அவளை என் வீட்டு மருமகனாக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணினேன். இந்த செல்வாக்கு மருமகனாகிறதுக்கு தகுதியில ஒரே ஒரு ஆள் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் அன்பு. நானா? என்ன சொல்றீங்க? ஏதோ கேஸ் தானே சொன்னீங்க. உங்களை வர வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னோம். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இவ்வளவு பெரிய குடும்பமே இருக்குது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த செல்வாக்கு மருமகனாக்கூடிய எல்லா தகுதியும் உங்க ஒருத்தருக்கு தான் இருக்குது. சத்தியமா எனக்கு தெரியாது. ஷாக்கா இருக்கா என்ன? பேபி மாவன் கட்டிக்க போறாரு. உனக்கு அண்ணன் முறை. எனக்கு ஒன்றும் புரியல. மிஸ்டர் அன்பு, தங்கச்சி பக்கத்துல எழுங்க. என்னடா பேச சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டு மாப்பிள்ள. சரிங்கப்பா. மாப்பிள்ள, தங்கச்சி பக்கத்துல நில்லுங்க. கோலம் கலைந்ததே, புது சோகம் பிறந்ததே, நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். இதயமே இதயமே, உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே, என்னை எப்படியாவது காப்பாத்த வருவீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். முக்கியமான டூட்டினா டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பி வச்சாங்க. சரி, சமாளிக்கிறேன். மிஸ்டர் அன்பு, ஃபர்ஸ்ட் என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு அப்படியே ராஜாவுக்கும் அம்முக்கும் கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கும். உங்களுக்கு விருப்பம் தானே? இது எங்க வர வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க விருப்பத்தை கேட்டுக்கணும். கேட்கலாம். எங்க வீட்டுக்கு மருமகன் வர்றதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணுமே, அது உங்களுக்கு இருக்குது. இன்னொன்னு, உங்க மேரேஜ் பத்தி பேசுறதுக்கு உங்க வீட்டு பெரியவர்கள் யாரும் இல்ல. அதனாலதான் சரி முடிவெடுத்தேன். என்ன சார் முடிவெடுத்து வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் அலோன்ஸ் பண்ணியாச்சு. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் அன்பு, அதெல்லாம் நாங்க எல்லாரும் கூட பண்ணியாச்சு. உண்மையில நில்லுங்க. எங்க போயிருவாரு? யாருக்கிட்ட இருந்தாலும் தப்பிக்கலாம். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மிஸ்டர் அன்பு, அன்புட்டெல்லாம் எதுவும் கேட்கணும் அவசியம் இல்ல. நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது. நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிருங்க. சார், இதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. நீங்க பாருங்க, இதனால நிச்சயதார்த்தத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சபையில வச்சு அறிவிச்சாச்சு. இது பண்ண முடியாது. யார கேட்டு என் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்க? நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். இதை பத்தி என்கிட்ட பேசுறீங்களா? இல்லவே இல்ல. நீங்க தான் சரின்னு சொல்லிட்டு போனீங்க மிஸ்டர் அன்பு. நான் சரின்னு சொன்னேன். சார், நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க. அதுக்கு சரின்னு சொல்லியிருப்பேன். நான் நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு சம்மதிக்கவே இல்லை. இப்ப எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சபையில அறிவிச்சாச்சு. நீங்க சரின்னு சொன்னனால்தான் நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன். வந்து மாலையை மாத்திக்கோங்க. சார், எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, அதனாலதான் நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன். வேற வழி இல்ல. நீங்க மீறிங்க இருந்து போகணும்னு நினைச்சீங்க, வேற விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நீங்க இதை கொண்டு போட்டாலும் சரி, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருவேளை உங்க மனசுல வேற ஏதாவது பொண்ணு, அது உங்களுக்கு எதுக்கு? அப்படின்னா என் மனசுலயும் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே.
அவசியம் இருக்கு மிஸ்டர் அன்பே. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வேற எந்த பொண்ணு இருக்க கூடாது. சரி, நேசிச்சனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு கல்யாணம் நடந்தது என் பொண்ணு கூட தான். இந்த வீட்டுக்கு மருமகன் என்ன அது நீங்க மட்டும் தான். நான் வந்திருக்க ரிலேட்டிவ் எல்லாருக்கிட்ட சொல்லியாச்சு. இனி அதை மாத்த முடியாது. மாலையை மாத்திக்கோங்க. முடியாது. என் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கா. அப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. இங்கே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்.